இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய்ங்க. ஹாய். உங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? காலையில கூட இங்க தான் இருந்தீங்க, மத்தியானமும் இங்க தான் இருந்தீங்க, இப்பவும் இங்கே இருக்கீங்க. பக்கத்து வீட்ல தானே நீங்க இருக்கீங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கே. என்ன மகளே, நல்லா மாட்டிக்கிட்டியா? இப்ப என்ன சொல்லி சமாளிக்க போற? நான் சமாளிக்கிறேன், நீங்க பேசாம இருங்க. நான் இங்க இருக்கேன், நீங்க அங்க யார பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ அந்த பாலகி கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுவ, நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுவேன். அந்த பாலகி உன்கிட்ட பேசுறத யாராவது பார்த்தாங்கன்னா அந்த பாலகி மதியிழந்தவன்னு நினைச்சுப்பாங்க. பைத்தியமா? அதேதான். ஆ, நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கிறத அந்த பாலகி பார்த்தான்னா நீ பைத்தியம்னு அந்த பாலகி நினைச்சுப்பா. என்ன சொல்றது இந்த பைத்தியக்காரத்தனத்தை? ஐயோ. சொல்லுங்க. அது குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது பால் இங்க விழுந்துருச்சா, எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸுங்க, உங்களாலதான் எனக்கு இந்த வேலையே கிடைச்சது. இந்த ஜாப நான் வச்சுக்கிட்டு என்ன ஆனாலும் சரி, சார் கூட எப்படியாவது க்ளோஸ் ஆயிடும். என்ன அப்படி சொல்ற? எங்க அப்பாக்கு சுத்தமா உடம்பு சரியில்லைங்க. அதுக்கு ஒரு லெட்டர்ல லெப்டினன்ட் கிட்ட இருந்து சைன் வாங்கினா மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் சார் கூட க்ளோஸ் ஆகி என்ன ஆனாலும் சரி சைன் வாங்கிட்டு எங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டை நான் பார்க்கணும். அப்படின்னா சைன் போட்ட உடனே நீ போயிடுவியா? அப்படிலாம் எப்படிங்க போக முடியும்? பாக்குற வேலைக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இங்கே இருந்து பசங்களை பத்திரமா பாத்துப்ப. ஆமா, நீங்க இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? உங்க வாய்ஸ் கேட்ட மாதிரி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கு. எதுக்காக நம்ம ஆர்ஜே எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்புறம் ஏன் அந்த வேலையை விட்ட, ஏன் இந்த வேலையை ஜாயின் பண்ணனு 1000 क्वेश्चन கேட்பாங்க. சொல்லுங்க, எங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? அதெல்லாம் இப்ப எதுக்குங்க, விடுங்க. இப்ப நான் இந்த வீட்ல புது வாழ்க்கையை தொடங்க போறேன்.